வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேட் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 31. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப்பாக பெங்களூருக்கு போகிறோம் கைஸ். ஸோ எதுக்குடா டே விட்டு பெங்களூர் போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் அது போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன விஷயத்துக்காக போகிறேன்றதை நான் சொல்கிறேன். அதுவுமே ஒரு நல்ல காரியம்தான். அந்த காரியமும் நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு புது ப்ராடக்டாக நான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் அப்படியே நம்ம விலாகிங் பொசிஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதில் போக போகிறோம்னா வென்யூவில் போக போகிறோம். ஸோ நவீன் தான் அதை ட்ரை பண்ணிட்டு வருவான். ஸோ நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே கண்டினியூ பண்ணேன் கைஸ். ரெடி ஆயாச்சு கைஸ். ஸோ பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் டைமுக்கு வரமாட்டேங்கிறாங்க சொன்ன டைமுக்கு. நவீன் ஆனால் கிளம்பிட்டான் எழுத்தகிரிலேருந்து. பட் நம்ம சதீஸ்வரன் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணான். ஸோ வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அது கூட பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆடாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே நாங்கள் ஆக்சுவலி கூண்டு மாதிரி இங்கே அமேசானில் வந்த பார்சல் எல்லாமே நம்ம இப்படி வைப்போம். அதில் பாருங்கள் அழகாக குருவிங்கெல்லாம் உள்ளே கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. சிட்டுக்குருவிஸ் பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா குண்டுக்குள்ளேயுமே 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ நைஸ். அங்கேயும் இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. நம்ம பிளாக் பல்ல இங்கே விட்டுட்டு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாவம் என்ன பண்ணுறது. ட்ரிப் இருக்குது பிளாக் பல், டோன்ட் வரி. உனக்கு ஒரு பிக் ட்ரிப் இருக்குது. நீ என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில். நம்ம பிளாக் பீஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பொத்தியாச்சுங்க. ஃபுல்லாக கவர் போட்டு பொத்தியாச்சு. அது ஃபுல்லாக பிளாக்னால செம ஹீட் அப்சர்வ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கார் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே கழுவிட்டு கார் ஷீட் போட்டுட்டு பொத்தி வச்சுட்டோங்க. ஓகே கேஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர வரையும் வில் ஜஸ்ட் வெயிட். கொஞ்சம் நேரம் வில் வெயிட். மெனு வந்துருச்சு. ஸோ நம்ம அதில் தான் போக போகிறோம். அப்படியே வீலாகிங் பொசிஷனில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் டோல்கேட் இப்போது பெங்களூருக்கு போகும்போது விச் இஸ் கிருஷ்ணகிரி டோல்கேட். ஐ திங்க் இங்கே தாங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்க டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். தொப்பூர் இருக்காங்க சார். பாருங்க, நமக்கு கூகுள் மேப்பே இங்கே உட்காந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சுந்தர் மேப்ஸ் பாருங்க, பேர் வச்சிருக்காரு அவர். நம்ம கூகுள் மேப் தான் வச்சிருக்கோங்க. மவுண்டன்ஸ் இதெல்லாம் ரோடாடா. பாவம் கம்ப்ளைண்ட் பண்றாரு ரோடுன்னு சொல்லிட்டு. டோல்கேட் வேற எடுக்கிறாங்களாம். பட் ஆனால் ரொம்ப குழி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அது போக அங்கே மவுண்டன்ஸ் பாருங்க, அந்த மேலுமலை மவுண்டன்ஸ் அது பேரு. ஸோ குட். இப்போ நம்ம அதுக்கு நடுவில் தான் போகிறோம். ஸோ சூப்பராக ரோட் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நடுவில். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரத்தில் மேலுமலைக்கு நடுவில் போகிறோம். இதுக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இங்கேயுமே ஒரு பரபரப்பான ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. எப்படி உங்களுக்கு வந்து அந்த தொப்பூர் கணவாய் வந்து டேடின்றாங்களோ ஆக்சிடென்ட்ல, இது வந்து சன். அதுக்கு இங்கே மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, வர ஆப்போசிட்ல வரவங்களுக்கு வண்டி பிரேக்கு இல்லாட்டினா டயர் பஸ்ட் ஆகிடும். அப்படியே இந்த ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் என்னமோ ட்ரை பண்ணி LNT எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஏன்னா எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்டுங்க. லாரிங்க ஏறும், ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். ஸோ அதனால எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் மவுண்டன்ஸை பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ரோட் செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஸோ க்ரீனிஷ். இதுவே வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக தெரியும். இப்போ கொஞ்சம் மழைக்காலம்னால, ஜூலை மழைக்காலம்ன்றதுனால யூ குட் see the greenish things everywhere. என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியல ஆக்சுவலி. 3 கிரெயினை வச்சு தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் பஸ் பாருங்க, ஒரு ட்ராக்ல போகாம எங்கேயோ போயிட்டு இருக்காரு. குட்டி பையன் பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டை காமிக்கிறான். நம்ம இப்போ சூளகிரி வந்துட்டோம், which is 25 kilometers from கிருஷ்ணகிரி. ரோடு பாருங்க, ஃபுல்லா பேட்ச் எடுத்திருக்காங்க. வேற லெவல் எடுத்திருக்காங்க. கேமராவை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுறாங்க. இது ஒரு வெப்பன் மாதிரி இருக்குங்க. சோ குட். இவ்வளோ பேச்சஸ் போட்டு டோல்கேட்ல இவ்வளோ மணி வாங்கி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. அது போங்க, உங்களுக்கு ரைட்ல தெரியுதுங்களா, அதுதான் மெக்டி. சூளகிரியிலே ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் விச் இஸ் மெக்டி. வேற எதுவும் இல்லைங்க சூளகிரியில். சூளகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சூளகிரி டவுன் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு சர்ச் இருக்கு. தென் திஸ் இஸ் மெக்டி. ரைட் சைட்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுக்கு வரணும்னா சர்வீஸ் ரோடு எடுக்கணுங்க. முன்னாடி சூளகிரிக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கும் லெஃப்ட்டில், டுவர்ட்ஸ் நீங்கள் பெங்களூர் போகும்போது அப்படியே எடுத்துக்கணும். நீங்கள் மெக்டி, அது போக ஒரு வெஜ் ஹோட்டல் கிருஷ்ணா இந்த, நீங்கள் ஒரு பெட்ரோல் பம்ப் HP. ஓகே, அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடம் பேர் தான் சோனமாவ் ஃபாரஸ்ட். இங்கே நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குங்க. இஃப் யூ கம் இன் தி சம்மர் சீசன்.
ஸோ இந்த ரோடுமே ஆக்சுவலி சம்மர் சீசனில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ரோடு தான். நிறைய நியூஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே இந்த எலிஃபென்ட்ஸ் கிராஸ் ஆச்சு, சீத்தா கூட கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தர் கை இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாட்டி பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி நைட்டு ஒரு 2 o'clock வந்துட்டு இருந்தேன். அப்போ ஃபுல்லாக டிராஃபிக் இருந்தது. கேட்டால் வந்து சீத்தா வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் ஃபுல் டிராஃபிக் இங்கே நைட்டு ஒரு 2 o'clock மோர் தென் 1 kilometer பக்கம் டிராஃபிக் இருந்தது. அதே மாதிரி நிறைய இந்த சைடில் எலிஃபென்ட்ஸ் வந்து கிராஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்ன்றாங்க. நம்ம ஃபாரஸ்ட் நடுவில் ரோடை போட்டு வச்சுட்டு நம்ம அனிமல்ஸை குறை சொல்லிட்டு இருக்கோம் பாருங்களேன். உண்மையான அனிமல்ஸ் யாருன்னா வந்து இந்த இடத்துல ரோடு போட்டவங்க தாங்க. நீ அப்படியே ஃபாரின்ல அப்படியே ஃப்ளைட்ல போவியா? ஏதோ ஒன்று டே பெங்களூருக்கு ஃபாரஸ்ட்ரா. அப்புறம் எப்படிதான் போவேன்? ஃபாரஸ்ட் ஒடிக்காம எப்படி ரோடு போட முடியும்? பாருங்க நீ ஒரு ஃபாரஸ்ட் ஒடிக்காம எங்கடா ரோடு போட முடியும்? அப்படியே ஃப்ளைட்ல போயிடுவாரு இவரு. சூழ்நிலை வந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டு. ஓகே, ஸோ அது போக நான் வரும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா, ஒரு ஹைதராபாத் பஸ் வந்து ஒரு யானை எலிஃபெண்ட்டை இடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அன்னைக்கு ஒரு நைட் வந்துட்டு இருந்தேன் கைஸ். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அது போக அந்த பஸ்ஸுமே முன்னாடி கண்ணாடி எல்லாமே உடஞ்சிருச்சு. பட் பீப்புளுக்கு எதுவுமே ஆகல. அந்த எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் சம் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் அந்த வனத்துறையினர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த எலிஃபெண்ட்டை செக்யூர் பண்ணிட்டு தே ஹவ் டேக்கன் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுவும் ஆயிருக்கூடாதுன்னு நினைப்போம். பிகாஸ் இட் வாஸ் அன் இன்சிடென்ட் விச் ஹேப்பன் 4 years agoங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நடந்துச்சுங்க. காலேஜ் என்னடா காலேஜ்ன்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல எங்க காலேஜ் இருக்கு. 4 வருஷம் சொர்க்கம். அதை கொஞ்ச நேரத்துல காட்ட நான் ஆசைப்படுகிறேன். நம்ம இப்போ காலேஜுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மரமா இருக்கிறது தான் நம்ம காலேஜ். ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ். இங்க பாருங்க, இங்க தான் பஸ்ஸஸ் நிற்கும். ஃபுல் கிரவுண்ட் ஃபுல்லாக நம்ம பஸ்ஸஸ் தான். ஃபுல்லாக மரம் மறைச்சிருக்கு. அதுதான் காலேஜுங்க. அந்த பில்டிங் ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் நம்ம காலேஜ். இது பாருங்க, இதுதாங்க எங்கள் மெடிக்கல் காலேஜ். இது வந்து இப்போ டீம்ட் ஆகிறதுக்கு இந்த மெடிக்கல் காலேஜுமே பிலாங்ஸ் டு ஏசிங்க. மெடிக்கல் காலேஜ். ஸோ இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலான காலேஜ்னு நான் சொல்லுவேன்னா, பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு தம்பிதுரை மினிஸ்டர். அவர் வந்து ஒரு லோக்சபாவில் ஒரு ஸ்பீக்கராக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் பிக் கைஸ் காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு பத்லப்பள்ளி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்ம கிருஷ்ணகிரிக்கு இது ஒரு மெயின் சப்ளை ஆஃப் வெஜிடபிள்ஸுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே வரும். இது பிக்கஸ்ட் மார்க்கெட்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு ரைட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த லாரி, அது சின்ன சின்ன ஜிப்ஸி மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே இங்கே ஃபுல் மார்க்கெட் தாங்க. ஃபுல்லாக இப்படி கோயிங் இட்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட். இந்த ஏரியா பேர் ஹொசூரில் தர்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஏரி கைஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், ரொம்ப அந்த பாய்சனஸ் பிளான்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஒன்று ட்ரை பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்டர் வர போகிறோம் கைஸ். தமிழ்நாடு பார்டர் விச் இஸ் அத்திப்பள்ளி. நம்ம இப்போ கர்நாடகா பார்டருக்கு என்டர் ஆகிட்டு இருக்கோம். ஏனோ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஏனோ சாமி தாங்க இனிமேல். ஏன்னா நம்ம போகிற காருமே KA 51ங்கிறனால நம்ம கன்னடா பாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அது போக ஒரு முக்கியமான அப்டேட், we are at அத்திப்பள்ளி டோல்கேட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர் வாஸ் லாட் ஆஃப் க்ரௌட்ஸ் ஓவர் தேர் அட் த லெஃப்ட் சைட். ஸோ ஏன்னா பஸ்ஸை வந்து லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இந்த பார்டர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் யூ ஷுட் டூ இட். இங்கே போலீஸ்காரங்க நம்ம KA காரை நிப்பாட்டுறாங்களான்னு கொஞ்சம் பார்ப்போம். த அட்ராசிட்டிஸ் டு see. Let's see it guys, let's see it. Let's see it. What is saying? போலீஸ் செக் பண்றாங்க. சில காரங்களை they are checking and சில காரங்களை செக் பண்றது இல்ல. What is happening? இதுதான் நம்ம டோல்கேட், அத்திப்பள்ளி டோல்கேட், which is the border டோல்கேட்டுங்க. செகண்ட் டோல்கேட் from கிருஷ்ணகிரி. இப்போ டீ பிரேக்குக்கு நிப்பாட்டி இருக்கும், which is from அத்திப்பள்ளி actually. which is from அத்திப்பள்ளி இல்ல, அத்திப்பள்ளியில தான் இருக்கும். பின்னாடி உங்களுக்கு தெரியும் டோல்கேட். அது போக இந்த கார் ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு புதுசா ஒரு கார் நிக்குதுங்க. என்னன்னு தெரியல. வேணா பக்கத்துல போய் நம்ம பார்ப்போமே. இப்போ டீ குடித்தோம். 3 டீ 30 ரூபா. ஸோ 10 ருபீஸ் தாங்க. கர்நாடகாக்குள்ளே வந்தோடனே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்லாம் நினச்சேன். பட் எதுவும் இல்லை. ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. எல்லாமே ரீசனபிளாக தான். தமிழ்நாடு மாதிரி கொள்ளல. நாங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் ரீசனபிள் தான்.
ஸோ குட் திங் தான், விச் இஸ் அ குட் திங் டு பி நோன். ஓகே கேஸ், அப்படியே நம்ம இப்போ பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். நாட் பெங்களூர், கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். ஈசி டோல்கேட் வந்துட்டோம், விச் இஸ் கர்நாடகாஸ் செகண்ட் டோல்கேட். நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து இது தேர்ட் டோல்கேட் கைஸ். ஸோ இந்த டோல்கேட் மட்டும் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா யூ வில் கெட் 25 kilometers ஆஃப் ஒரு பிரிட்ஜ் கைஸ். ஸோ விச் வில் பி ஸோ குட். இந்த மெட்ரோஸ் வந்து பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டேஷன்ஸாக இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோஸ் வந்தனால இங்கே வந்து நீங்கள் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்குங்க. விச் இஸ் ஸோ குட். இந்த டோல்கேட் நீங்கள் டபுளாகவும் வாங்கிடலாம். பட் ஆனால் இங்கே இந்த டோல்கேட்டில் ஒரு திங் என்னன்னா, ஐ திங்க் 12 o'clock அந்த டேவோட இது போயிடுங்க. தட் இஸ் ஒன் ஸ்பெஷாலிட்டி ஓவர் ஹியர். இந்த டோல்கேட் தாண்டோடனே யூ வில் டைரக்ட்லி கோயிங் டு தி, அப்படியே இந்த ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே ஃப்ளைஓவர் கேட்ச் பண்ணிடுவீங்க. அந்த ஃப்ளைஓவர் வந்து ஒரு 20 kilometersங்க டோட்டலாக. இதுதான் அந்த பிரிட்ஜு விச் இஸ் அன் ஈஸி ஃப்ளைஓவர். அது போக இங்கே பாருங்க, ஸோ குட். கிளைமேட்ஸ் பாருங்க அப்படியே மாறிடுச்சுங்க, என்ன சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒயிட் கிளவுட்ஸ் இருக்கு பாருங்க, செம சூப்பராக இருக்கு. ஐ திங்க் மழை செமையாக போகும், செம மழை பெய்யும் நினைக்கிறேன். பார்ப்போங்க, வந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம காரில் வரனால நோ ப்ராப்ளம். நம்ம பிளாக் பேர்ல வந்திருந்தோம்னா செத்துருப்போம், முடிஞ்சிருப்போம். எனிவேஸ், ஸோ சூப்பர் கைஸ். அப்படியே இங்கே கொஞ்சம் பாட்டு கேட்கலாமா? பாட்டு போட்டு அப்படி போனால் எப்படி இருக்கும்? இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் டூயிங் தி குட் திங்ஸ் அட் தி மிடில் ஆஃப் தட் பேரிகேட் கைஸ். அங்கே இருக்க பிளான்ட்டுக்கு எல்லாமே சுற்றி இருக்க வேஸ்டான பிளான்ஸ் தே ஆர் டேக்கிங். ஸோ அதுதான் அந்த டிராக்டர்ல இருந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ குட் திங். நல்லா மெயின்டைன் பண்றாங்க கைஸ். ஸோ இதுதான் சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப். அண்ட் இங்கேருந்து ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கம்ப்ளீட் ஐடி கம்பெனிஸ் கைஸ். டில் ஒயிட் ஃபீல்டுன்னு சொல்கிற ஒரு பிளேஸ் வரையும் அந்த சைடு இருக்குது. அது போக இங்கேருந்து டுவர்ட்ஸ் எலங்கா, அதுக்கப்புறம் அந்த ஹெபால் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஸோ அது போக நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஐடி ஹப்புன்னே சொல்லுவாங்க பெங்களூரை. ஸோ யூ குட் ஏபிள் டு see லாட் ஆஃப் திங்ஸ் ஓவர் தட் ரைட் பிளேஸ். அண்ட் ஃபைனலி வி ஆர் அட் பெங்களூர் கைஸ். ஸோ அதையும் நான் அஃபிஷியலாக இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நடந்துச்சு இங்கே. சோல் ரைடர்ஸ் நீங்கள் இந்த போர்டை பார்ப்பீங்கல்ல, அந்த கடையை வந்து ஆக்சுவலி மாற்றிட்டாங்க. நாங்கள் வந்து பல்ப் வாங்கியிருக்கோம், இங்கே பெங்களூரில் தான் இருக்கோம். அங்கே இன்னொரு பில்டிங்கும் இருந்தது, முன்னாடி கூகுள் மேப்லேயே காட்டுற லெஃப்ட் சைட் பில்டிங்கு, அது கூட மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே ஒரு புது பில்டிங்காக கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் காட்டுது பானஸ்வாடின்னு சொல்லிட்டு. போய் தான் ஆகணும். நம்ம ஹெல்மெட் இன்னைக்கு ப்ராடக்டை வாங்கணும்னா போய் தான் ஆகணும். நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். we are taking the U-turn. எஸ் கைஸ், நம்ம பைக்குக்கு நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறோம். டிகே ஃபேமிலியில் நியூ ஹெல்மெட் இஸ் கோயிங் டு கெட் ஆடட். ஸோ இட்ஸ் அன் SMK பிராண்ட் தான் கைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட கடை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி சோல் ரைடர்ஸ் ஷாப். அண்ட் இங்கே ஃபுல்லாக SMK பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஹெல்மெட் இருக்குது அண்ட் என்ன ஹெல்மெட் நம்ம வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன்.
நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல்லாக இங்கே தான் டீலர்ஸுமே. ஸோ யூ குட் கம் ஹியர் கைஸ். ட்ரஸ்ட்ஃபுல்லி சோல்ட் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் காட்டும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ வில் கே ஏபிள் டு ஃபைண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் SMK. அது போக யூ வில் ஹேவ் தி ரைடிங் கேஸ் அஸ் வெல் அண்ட் ஆல்சோ தி க்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. அது போக உங்களுக்கு கீ செயின்ஸ் அண்ட் ஆல்சோ தி இன்டர்காம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. அவங்க எல்லா கிளாம்ப் கூட உங்களுக்கு போட்டு தந்துடுறாங்க. ஏற்ற பைக் ஏற்ற ஆக்சசரிஸ் அந்த ஹோல்டர்ஸ் கூட இங்கே இருக்குது. which is also nice. பார்க்க முடியுது பாருங்கள், பைக் ஏற்ற எல்லா ஆக்சசரிஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ஓகே guys, நம்ம ஹெல்மெட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் குட்னு நினைக்கிறேன். we have got the helmet. so good guys. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் செம்ம கேஸ். ஓகே so good. ஸோ ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து 5300 ஆச்சு. நான் ஹெல்மெட் மட்டும் வாங்கல, அதோட ஐ பாட் சம் ஹெட்டோட பேண்டு, அது போக 2 சின் மவுண்ட் வாங்கினேன். ஸோ அது எல்லாமே சேர்த்து இட் வாஸ் லைக் சம்வேர் அரவுண்ட் 5300 வந்தது. பட் ஸ்டில் வி மேட் இட் டு அ பட்ஜெட் ஆஃப் 4500. ஸோ இதான் கடங்க. ஸோ வந்தீங்கன்னா SMKக்கு உங்கள் செம மர்ச்சன்ட்டு. இது வந்து கல்யாண் நகரில் இருக்குது, விச் இஸ் சவுல் ரைடர்ஸ்ன்னு இருக்கும். ஆப்போசிட்டில் யூ வில் ஃபைண்ட் சம் மோட்டோ நேஷனுங்கிறதும் இருக்கும். அது போக மோஜோ ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக வில் ஃபைண்ட் தி சவுல் ரைடர்ஸ். ஸோ வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். யூ வில் பி ஹாப்பி வித் காட் ஸ்டாப் அட் தட் அண்ட் வி ஆர் ஹியர் ஃபார் தி நந்தனா பேலஸ். ஸோ இது ஒரு செம ரெஸ்டாரண்ட், நந்தனா பேலஸ், ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே ஐ வில் கண்டினியூ ஆர் வீலாக் கைஸ். ஆர்டர் பண்ணிங்கனால ஒரு கேர்டும் அது கூட ஒரு கிரேவியும் தராங்க. அது போக you have got some kind of cucumbers, onions and lemon. Then you got the chicken drumstick and see the face reaction of wonder. Pasikida man. Pasikida. We got our chicken boneless biryani. Biryani vandiruchu. Then that is another chicken biryani and they want to serve it. ஓய் சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நந்தனா பேலஸில் சாப்பிட்டோம். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1995 ஆகுது. ஸோ என்னென்ன சாப்பிட்டோன்னு பாருங்கள். ஆந்திரா சில்லி சிக்கன், தென் நெல்லூர் சிக்கன். ஆந்திரா சில்லி சிக்கன் வந்து சம்வேர் அரௌண்ட் 290. நெல்லூர் சிக்கன் பிரியாணி 2 சாப்பிட்டோம், விச் இஸ் ஆஃப் 560. 2னா ஆக்சுவலி சதீஷும் நவீனும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் போன்லெஸ் பிரியாணி நம்ம 2 ஆர்டர் பண்ணோம். சதீஷ் அதில் பாதி எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஈக்குவலைஸாக போச்சு, விச் இஸ் ஆல்சோ 580. சிக்கன் லாலிபாப் ஒரு பிளேட் 290. 7up 1 வாங்கினோம், பெப்சி 2 வாங்கினோம். அது போக வாட்டர் பாட்டில் ஒரு 3 வாங்கினோம், சின்ன சின்ன வாட்டர் பாட்டிலுங்க, 10 rupees, ஸோ 30 rupees. ஸோ டோட்டலாக அது போக GST 47 டோட்டலாக வந்து 1995ங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ வர்த் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். அது போக கிளம்பியாச்சு கைஸ், வி ஆர் ஆன் தி வே. காரில் தான் இருக்கும். சரி, ஓகே. டேரெக்டாக இங்கேருந்து இப்போ கிருஷ்ணகிரி தாங்க, வேறு எங்கே ஸ்டாப்புமே இல்லை. வந்த வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோவில் ஐ வில் ஷோ ஹவு த ப்ராடக்ட் இஸ்ங்க. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேபி கிருஷ்ணகிரியாக தான் இருக்கும் அடுத்த கண்டினியூஷன். நம்ம இப்போ சில்க் போர்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈஸி ஃப்ளைஓவர் ஏறிடுவோம். ஸோ இங்கேருந்து ஹொசூர் ஒரு 35 kilometers தான் கைஸ் டோட்டலாக. ஸோ ஹொசூர் போயிட்ட பின்னாடி ஹொசூர்லேருந்து ஒரு 55 kilometers கைஸ் கிருஷ்ணகிரி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 85 kilometers தான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் நினைக்கலாம் என்னடா கிருஷ்ணகிரி போய் தான் வீலாக் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் என்ன கைஸ் பண்ணுறது, போர் அடிக்குது. பின்னாடி வேறு உட்கார வச்சதுக்கு மெயினான காரணம் இங்கே பாருங்க, இங்கே இருக்கான் பாருங்க ஒருத்தன். இவன் எதுவுமே சொல்லலைங்க, நான் டிரைவ் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு ஸ்டேரிங் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. ஸ்டேரிங் இம்பார்ட்டன்ட் அதுவே கலாய்க்கிறாங்க. என்னன்னா நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், இனிமேல் வீலாக் பண்ண மாட்டேன், அதனால தான் கிருஷ்ணகிரி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம எங்க உட்கார்ந்தாலும் பண்ணுவோம். எல்லாமே நமக்கு ஸ்கிரீன் தான். என்ன கைஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம சொன்ன மாதிரி ஈஸி பிரிட்ஜ் ஏறிட்டோம். எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். we are on electronic city flyover. ஸோ இது டேரெக்டாக எண்டில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் தாங்க கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த டோல்கேட்டில் நீங்கள் தப்பாமல் காசு கொடுத்துட்டு போகணும்னு அப்படி கட்டி வச்சுருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். நீங்கள் இங்கேயும் அங்கேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம், விச் இஸ் ஸோ குட். இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது போக பாருங்கள், இங்கே ஒரு செம்ம அப்பார்ட்மெண்ட்ஸுங்க, வேறு லெவல். இது எப்பயுமே இந்த பெங்களூருக்கு இந்த பேர் வந்து சோபர்னிக்கா நினைக்கிறேன், சாலப்புரியா.
சலாய்புரியா. நீ ஒழுங்கா பேர சொல்லி தோடா உடனே நம்பினேன். சலாப்புரியா சலார்புரியா வாங்க அந்த பில்டிங்கு. ஸோ குட் ஆக்சுவலி. பெங்களூருக்கே அதுதான் ஒரு மெயினான அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் மெட்ரோங்க. எப்பயுமே மெட்ரோ ஸ்டேஷன் தான். இங்கே பக்கத்தில் போகிற பிரிட்ஜ் ஃபுல்லாக மெட்ரோ ஸ்டேஷனோட தான். நம்ம இப்போ டோல்கேட் வந்துட்டோம், விச் இஸ் எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட். ரோடு எண்டான உடனே டோல்கேட் தான் கைஸ் இருக்கு. அது போக பாருங்க செம்ம டிராஃபிக் டோல்கேட்ல. எல்லாமே ஆக்சுவலி பிளான் பண்ணி சவுத் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால செம்ம டிராஃபிக்கு. அப்படி டோலை தாண்டி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது போக அங்கே இருக்க பாருங்க ஆடி அப்ரூவ்டு ப்ளஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபேமஸான ஆடி ஷோரூம்ங்க. ஆடிங்கிறது செம ஷோரூம்ங்க. இங்கே பெங்களூருக்கே ஒரு மெயினான ஷோரூம். வேற லெவல். அங்கே ஏதோ நடந்துருச்சு ஆட்டோ இருக்குது, சண்டை போட்டாங்கள மாதிரி இருக்குது. அவர் இறங்கியே போயிட்டு வந்திருக்காரு. மாச சம்பவம் பண்ணுறாங்க நம்ம ஊருக்காரங்க. வேற லெவல். இல்லை டச் ஆயிடுச்சான்னு தெரியலங்க. வண்டி கிண்டி டச் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இறங்கி போய் எதுக்கும் சண்டை போட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னு தெரியல. சம்பவம் அட் ரீசன். பாருங்க இந்த சிம்பிள் தாங்க ஆடிக்கு மாசுங்க. தெரியல. பெட்ரோல் வந்து 1 லிட்டர் 105.33 நம்ம 1100 rupeesக்கு போட்டிருக்கோங்க கைஸ். ஸோ எவ்வளோ வருதுன்னா பார்க்கலாம். ஏ கைஸ் 1100 rupees அடிச்சா 10 புள்ளி சம்திங் தான் கைஸ் வருது. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஓகே கைஸ், நம்ம இப்போ செகண்ட் டோல்கேட் வந்துட்டோம், விச் இஸ் அத்திப்பள்ளி டோல்கேட். இந்த டோல்கேட்டை கடந்த உடனே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடுவோம் கைஸ். ஸோ பெங்களூர்ல இருந்து இந்த செகண்ட் டோல்கேட் டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் என்னன்னே தெரியல கைஸ். இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. இந்த கார் செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. பேரே தெரியல அந்த காருக்கு. செம்ம வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாருங்க மெக்டி. ஒரு நாள் வரும்போது நீங்க பாப்பீங்க மெக்டிக்கு. பிளான் இருக்குங்க. ஆனால் க்ளவுடு பாருங்க ப்ளூவா மாறிடுச்சு. பெங்களூர்ல எவ்வளோ ஒயிட்டா இருக்கு இங்க பாருங்க ஃபுல் ப்ளூ. That is the famous thing for Krishnagiri. இங்க ஏதோ ஆயிடுச்சுங்க. அதோட இங்க பாருங்க மவுண்டன் செமையா இருக்குங்க. மவுண்டன் வேற லெவல்ல இருக்கு. So super. நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம். This is the Krishnagiri toll gate, which is the third toll gate when you travel from Bangalore to Krishnagiri. ஓகே கைஸ், இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே கைஸ், பி ஹோம், பி சேஃப் அண்ட் பி பிளஸ்ட் ஆல். டேக் கேர் கைஸ்.